நாடகங்கள், படக்காட்சிகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்க. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களுக்கு நடித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு முன்னாடி நடிச்சவங்க எல்லாம் ஒரு காலத்துல பொல்லாதவர்களாய் இருந்தவர்கள், குடிக்காரர்களாய் இருந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறது, சந்தோஷமாய் இருக்கிறார்கள். அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இப்ப யாரும் குடிக்கிறது இல்லை, சண்டை போடுறது இல்லை, சம்பாதிக்கிற பணத்தை நேர்த்தியாய் சேவ் பண்றது, சேர்த்து வைத்து செலவு பண்ணுகிறது, இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில இந்த பொல்லாத தீய பழக்கத்திலிருந்து விடுதலையை இயேசு சாமி தந்தார். இயேசு தெய்வம் அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை தந்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த இயேசு விடுதலையை கொடுக்க முடியும். குடியிலிருந்து, பாவத்திலிருந்து, தீய பழக்கத்திலிருந்து, பொறாமை, சண்டை, ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் பேசுறது, வைராக்கியம், திருட்டுதனம், இப்படிப்பட்ட எல்லா தீய பழக்கத்திலிருந்து இயேசு தெய்வம் விடுதலை கொடுப்பார் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த உலகத்துல எல்லாரும் நம்ம பார்த்து பொறாமை தான் படுவாங்களே தவிர யாரும் சந்தோஷப்படுறது இல்லை. ஆனா இயேசு தெய்வம் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த தெய்வம் எவ்வளவு தூரத்தில இருந்து நீங்கள் வந்திருந்தாலும், இயேசு ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ இனத்திற்கோ கடவுள் அல்ல. இயேசு எல்லாருக்குமான கடவுள். அவர் தமிழ்நாட்டுக்கும் கடவுள், அஸ்ஸாமுக்கும் கடவுள், அருணாச்சலம் பிரதேசத்துக்கும் கடவுள். இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறவரா இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த இயேசு என் வாழ்க்கையில சமாதானத்தை தருவாரா, என் பிரச்சனைகளை மாற்றுவாரா, நாங்க நிம்மதியா இருப்போமா என்று சொல்லி ஒருவேளை நீங்க கேட்கறதா இருந்தா உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ண போறோம். இருக்கிற இடத்துல அப்படியே எழுப்பி நில்லுங்க. உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை பண்ண போறோம். இந்த பொல்லாத தீய பழக்கத்திலிருந்து இயேசு சாமி விடுதலையை தர வேண்டும். குடியிலிருந்து, குடும்பத்துல காணப்படுகிற சண்டையிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து இயேசு சாமி விடுதலையை தருவார். நீங்க இயேசுவே என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க நீங்க கேட்டீங்கன்னா இந்த இயேசு உங்களுக்கு விடுதலையை தருவார். பாருங்க, மேற்கொண்டு இயேசுவை அறியணும்னா இங்க அழகான ஆலயம் இருக்குது. போதகரை முன்னாடி வாங்கய்யா. அருமையான போதகர் இருக்கிறாரு உங்களுக்காக ஜெபிக்க, ஆலோசனை சொல்வதற்கு. இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டரையா கொஞ்சம் முன்னாடி வாங்க. அன்புள்ள இயேசு சாமி, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுடைய பிரச்சனைகளில் இருந்து, இவர்களுடைய வியாதிகளில் இருந்து, இவர்களுடைய பொல்லாத தீய பழக்க வழக்கங்களில் இருந்து என் ஆண்டவர் இவர்களுக்கு விடுதலை தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல இந்த மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். குடிக்க கூடாது ஆண்டவரே, சண்டை போடக்கூடாதப்பா ஆண்டவரே, நல்ல குடும்பத்தை நடத்தணும் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, கணவனை நேசிக்க, மனைவியை நேசிக்க, பிள்ளைகளை நேசிக்க கூடிய அந்த கிருபை இந்த பிள்ளைகளுக்கு தரும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்திலே இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. அன்பு ஜெபம் பண்ண போறோம். நம்ம டீம்ல இருக்கிறவங்களா வாங்கய்யா. எல்லாரும் டீம்ல இருக்கிறவங்க வாங்க. அதிகன் எல்லாரும் வாங்க. ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ண போறோம். இயேசு சாமி உங்க குடும்பத்துல சமாதானத்தை தரப்போறாரு. இயேசு சாமி உங்க வாழ்க்கையில விடுதலையை தரப்போறாரு. நம்பிக்கையோட இயேசுவே என் குடும்பத்துல சமாதானத்தை தாங்க, எனக்கு விடுதலையை தாங்க, நிம்மதியை தாங்க. என் பிள்ளைங்களாம் நல்லா படிக்கணும். படிக்கிற பிள்ளைங்களாம் வந்திருக்கிறீங்க, நீங்க நல்லா படிக்கணும்னா இயேசு சாமிகிட்ட கேளுங்க. இயேசு சாமி எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க, நாங்க படிக்கணும்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தர்மையான மக்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா. இந்த ஜனங்களுக்காக நீர் மனித அவதாரம் எடுத்து உலகத்தில் வந்தவர். நீர் இவர்களை ஆசீர்வதிங்க. இவருடைய பிரச்சனைகள், இவருடைய வியாதிகள், இவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து, வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்து, பிரச்சனைகளை மாற்றி சமாதானத்தை தேவன் தரும்படி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் என்னென்ன வியாதியில வந்து இருக்கிறாங்களோ, என்னென்ன கஷ்டத்துல வந்து இருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் சாமி மாற்றுவீராக. சமாதானத்தை தாரோம். இந்த கிராமத்து மக்களை ஆசீர்வதிங்க. கிராம தலைவர்கள், முக்கியஸ்தர்களை ஆசீர்வதிங்க. இந்த கிராமத்துல ஒருத்தரும் குடிக்க கூடாதப்பா ஆண்டவரே. எல்லாம் நல்ல நிலைமையில இருக்கணும். படிக்காதவங்க இருக்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் படிக்கணும். அதுக்கு ஒரு நல்ல பலன ஞானத்தை தாரோம். நீர் உயிருள்ள தெய்வம். தெய்வத்தை நாங்கள் சுமக்க முடியாது, ஆனால் தெய்வம் எங்களை சுமக்க முடியும். எனவே நீர் எங்களை சுமக்கிற தெய்வமா இருக்கிறபடினால இந்த ஜனங்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஒருவேளை உங்களுக்காக நாங்கள் ஜோம் பண்ணோன்னா ஐயா மாதிரிலாம் இருக்கிறாங்க, ஜோம் பண்ணுவாங்க. ஒரு புஸ்தகம் கொடுத்துருக்குறோம், வாங்காதவங்க நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம், இலவசமாக தான் கொடுக்குறோம். யாருக்கா ஜோம் பண்ணனா நீங்கள் வாங்க, ஐயா மாதிரிலாம் உங்களுக்காக ஜோம் பண்ணுவோம், வாங்க.